ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th ஸ்டாண்டர்ட்ல எக்ஸாம்பிள் 1.14ல உள்ள 10th சம் தான் பார்க்க போறோம். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஸ்டின். இந்த இயர் பப்ளிக் கொஸ்டின்ல கூட இந்த சம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா கொஞ்சம் காம்ப்ளிகேட் ஆனது, பட் ஆனால் ரொம்ப ஈஸி. நான் சொல்ற ஒரு மெத்தடை மட்டும் கவனிங்க. இந்த சம் வந்து நம்ம வந்து ஈஸியாக சால்வ் பண்ணலாம். ஒன்றுக்குள்ள பாருங்களேன், இப்போ f -5 9, அதாவது -5லேருந்து 9க்குள்ள வந்து ஒரு நம்பர் கொடுத்து இந்த சார்பு கொடுத்துருக்காங்க. அந்த சார்பை வச்சு இங்கே கீழே கொடுக்கப்பட்ட எல்லாத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிக்கணும். அதான் சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் சார்பை பாருங்களேன், 6x + 1 -5 <x <2 கொடுத்துருக்காங்க. எப்போதுமே என்ன சொன்னேன், அந்த ஆரோமாருக்கு கீழே எதுவும் கோடு வந்தால் அந்த நம்பரையும் சேர்த்து எழுத சொன்னால், அப்போ -5 எழுதிக்கிட்டேன். -5 எழுது என்ன வரும், -4 வரும். அடுத்து -3 -2 -1 0 1 2 வருமா, வராது. ஏன், கீழே வந்து கோடு இல்லை, அப்போ 2 வராது. அப்போ மித்த எல்லா நம்பரும் எழுதிக்கோங்க. -5 -4 -3 -2 -1 0 1. இதுதான் இந்த ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனுக்குள்ள மெத்தடு. இப்போ செகண்ட் இதை பாருங்களேன், 5x² - 1 2 <x <6 இருக்கு. இப்போ 2 பக்கத்தில் கோடு வந்திருக்கா, கோடு வந்திருக்கு. அப்போ என்ன செய்யணும், 2வையும் சேர்த்து ஆட் பண்ணிக்கணும். அப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்ன எழுதுவீங்க, 2 எழுதுவீங்க. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், 2 அடுத்து இருக்கு 3 இருக்கு, அப்போ 3 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் என்ன எழுதணும், 4 எழுதணுமா, 4 எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட் எழுதணும் 5 இருக்கணும், 5 எழுதிக்கோங்க. 6 எழுதணுமா, எழுதக்கூடாது. ஏன், கீழே வந்து உங்களுக்கு கோட் இருக்கா, இல்லை, அப்போ 6 எழுதக்கூடாது. அப்போ 2 3 4 5 தான் இதோட ஃபங்க்ஷன். நெக்ஸ்ட் 3x - 4 இருக்கு. ஃபர்ஸ்ட் 6 இருக்கு, 6 பக்கத்தில் கோட் இருக்கா, இந்த ஆரோ மட்டும் கோட் இருக்கு. அப்போ என்ன செய்யணும், 6 எடுத்து எழுதிக்கணும். நெக்ஸ்ட் 7 எழுதணும். 6க்கு அடுத்து 7 தானே, 7 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 8 எழுதணும், 8 எழுதியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், 9 எழுதணும், அப்போ 9 எழுதியாச்சு. அப்போ நீங்க பாருங்களேன், -5ல இருந்து லாஸ்ட் நம்பர் என்ன இருக்கு, 9 இருக்கு. அப்போ இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சா, அப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ள தான் நம்ம இது வந்து வந்திருக்கு. அப்போ இது வந்து கரெக்ட். இப்போ இந்த இது எல்லாத்தையுமே கண்டுபிடிக்கிறதுக்கு மெயின் என்னது, இந்த ஒரு கோடு தான். இந்த இதை நீங்கள் கரெக்டாக கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த சம் அவ்வளோதான். இதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் வந்து சப்ஸ்டியூட் பண்ண தான் பண்ணணும். இந்த -3க்கு பதிலாக இந்த எக்ஸுக்கு பதிலாக இங்கே -3 அப்ளை பண்ணணும், இங்கே 2 அப்ளை பண்ணணும், இதை மாதிரி தான் பண்ணணும். இப்போ ஃபர்ஸ்ட் சம்மை பாருங்க. ஃபர்ஸ்ட் சம்ல என்ன இருக்கு, f of -3 + f of 2 இருக்கு. ஃபர்ஸ்ட் f of -3 கண்டுபிடிங்க. f of -3 கண்டுபிடிக்கணுமா, அப்போ f of -3 எந்த ஃபங்க்ஷன் வந்திருக்கு பாருங்க. f of -3 வந்து ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனோட வேல்யூ என்னது, 6x + 1. இப்போ என்ன பண்ணணும், x க்கு பதிலா என்ன பண்ணணும், -3 போடணும். அப்போ 6 × -3 + 1. அப்போ 6 × -3 எவ்வளோ, 6 6 3 எத்தனை, 18 -18 + 1. அப்போ ஆன்சர் என்ன வரும், -17. அப்போ f of -3 என்னது, -17. ரெண்டாவது என்ன பண்ணணும், f of 2. இப்போ f of 2 கண்டுபிடிங்க. f of 2 எந்த ஃபங்க்ஷன்ல இருக்கு, நீங்களே சொல்லுங்க. f of 2 வந்து செகண்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கு. செகண்ட் ஃபங்க்ஷன் வேல்யூ என்னது, 5x² - 1 5x² - 1. இப்போ x க்கு பதிலா என்ன பண்ணணும், 2 போடணும். அப்போ 5 × 2² - 1. அப்போ 5 × 2² வேல்யூ என்னது, 4 -1. 5 × 4 என்னது, 5 எத்தனை, 20. 20ல இருந்து 1 போனா எவ்வளோ, 19. அப்போ f of 2 ஓட வேல்யூ எத்தனை, 19. நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க கொஸ்டின்ல, f of -3 f of 2 இந்த ரெண்டையும் கூட்ட சொல்லிருக்காங்களா. அப்போ வந்த வேல்யூ கூட்டுங்க, f of -3 + f of 2. f of -3 ஓட வேல்யூ என்னது, -17 + f of 2 ஓட வேல்யூ என்னது, 19. அப்போ ஆன்சர் என்ன வரும், -17 + 19. ஒரு பக்கம் மைனஸ் வந்து ஒரு பக்கம் ப்ளஸ் வந்து என்ன பண்ணணும், ரெண்டையும் கழிச்சிட்டு பெரிய நம்பர் இடையில பண்ணுமா. 19ல 17 போனால் எத்தனை, 2. பெரிய நம்பர் இடையில என்னது, ப்ளஸ். அப்போ +2. அப்போ f of -3 + f of 2 ஓட வேல்யூ என்னது, +2. இதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர். இப்போ செகண்ட் கொஸ்டின் இதை ஃபார்முலா பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணுங்க பார்ப்போம். ஜஸ்ட் உங்கள் யூடியூப் இது வந்து பாஸ் பண்ணிக்கோங்க. பாஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்க பார்ப்போம். இப்போ f of 7 இருக்கா, அப்போ f of 7 கண்டுபிடிங்க. f of 7 வந்து எந்த ஃபங்க்ஷனில் இருக்கு, லாஸ்ட் ஃபங்க்ஷனில் இருக்கு. அப்போ லாஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது, 3x - 4
இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடணும் 7 போடணும். அப்போ 3 இன்ட்டு 7 மைனஸ் 4 7 மூணு எத்தனை 21 மைனஸ் 4 21ல் 4 போனால் எத்தனை 17. அப்போ எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ என்னது 17. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிக்கணுமா. இப்போ எஃப் ஆஃப் 1 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 1 வந்து எந்த ஃபங்க்ஷன்ல இருக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கு. அப்போ 6x + 1 6 இன்ட்டு இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடணும் 1 போடணும். 6 1 + 1 ஓவரால் 6 6 + 1 எத்தனை 7. அப்போ எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது 7. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த ரெண்டை என்ன பண்ணணும் மைனஸ் பண்ணணும். அப்போ எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1. இப்போ எஃப் ஆஃப் 7ஓட வேல்யூ என்னது 17. 17 அப்படியே போட்டுக்கோங்க. மைனஸ் எஃப் ஆஃப் 1ஓட வேல்யூ என்னது 7. 17ல் 7 போனால் எத்தனை 17ல் 7 போனால் 10. அப்போ எஃப் ஆஃப் 7 மைனஸ் எஃப் ஆஃப் 1 ஈக்குவல் டு எத்தனை 10. இதுதான் செகண்ட் கொஸ்டினோட ஆன்சர். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருக்காங்க 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. முதல் எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சிட்டு அந்த வந்த வேல்யூ வந்து என்ன பண்ணணும் 2ஆல் பெருக்கணும். முதல் எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 4 வந்து எதில் வந்திருக்கு 4 நாலாம் நம்பர் எதில் வந்திருக்கு செகண்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. செகண்ட் ஃபங்க்ஷன் என்னது 5x² மைனஸ் 1. 5 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ என்னது 4. அப்போ 4² மைனஸ் 1. 5 இன்ட்டு 4² எத்தனை 2 16. 16 மைனஸ் 1. 16 இன்ட்டு 5 எத்தனை 5 5 50 6 5 30 50 30 80. 80 மைனஸ் 1. அப்போ எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது 79. இப்போ உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 தான் கேட்டிருக்காங்க. அப்போ 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ஈக்குவல் டு 2 இன்ட்டு 79. 2 இன்ட்டு 79 எத்தனை 79 இன்ட்டு 2 92 18க்கு 8 மிச்சம் 1 72 14 14 15 158. அப்போ 158 தான் என்னது 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4. இதுதான் 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் 8. இப்போ எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 8 எதில் இருக்கு லாஸ்ட் ஃபங்க்ஷன்ல இருக்கு என்னது 3x மைனஸ் 4. 3x மைனஸ் 4. இப்போ 3x மைனஸ் 4 இப்போ 3 இன்ட்டு எக்ஸோட வேல்யூ எத்தனை 8 மைனஸ் 4. 3 எத்தனை 24. 24 4 போனால் எத்தனை 20. அப்போ ஆன்சர் எத்தனை எஃப் ஆஃப் 8 ஈக்குவல் டு எத்தனை 20. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த ரெண்டையும் கூட்டணுமா. அப்போ 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8. 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4ஓட வேல்யூ என்னது 158 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8ஓட வேல்யூ என்னது 20. அப்போ ஆன்சர் எத்தனை 178. அப்போ 2 இன்ட்டு எஃப் ஆஃப் 4 ப்ளஸ் எஃப் ஆஃப் 8 இதோட ஆன்சர் என்னது 178. இதுதான் மூணாவது கொஸ்டினுக்கு ஆன்சரு. இப்போ நெக்ஸ்ட் நாலாவது கொஸ்டின் கண்டுபிடிக்கணுமா. முதல்ல நாலாவது கொஸ்டின் பார்க்கும்போது பாருங்க எஃப் ஆஃப் மைனஸ் எங்கேயா கண்டுபிடிச்சிருக்கோமா எங்கேயுமே கண்டுபிடிக்கல. எஃப் ஆஃப் 6 எங்கேயா கண்டுபிடிச்சிருக்கோமா எங்கேயுமே கண்டுபிடிக்கல. எஃப் ஆஃப் 4 கண்டுபிடிச்சிருக்கு. அப்போ எஃப் ஆஃப் -2 எஃப் ஆஃப் 6 ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ எஃப் ஆஃப் -2 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் -2 எங்க வந்திருக்கு ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷன் என்னது 6x + 1. அப்போ x ஓட வேல்யூ என்னது -2. அப்போ 6 இன்ட்டு -2 + 1. 6 2 எத்தனை 12. ப்ளஸ் மைனஸ் இருந்தா மைனஸ் ப்ளஸ் 1. 12ல் 1 போனால் எத்தனை ஒரு மைனஸ் ஒரு ப்ளஸ் வந்து என்ன செய்யணும் ரெண்டையும் கழிச்சிட்டு பெரிய நம்பர் அடையாளம் பண்ணணும். 12ல் 1 போனால் எத்தனை 11. பெரிய நம்பர் அடையாளம் என்னதுங்கிறது பெரிய நம்பர் 12. அப்போ -11. அப்போ எஃப் ஆஃப் -2 வேல்யூ என்னது -11. நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும் எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிங்க. எஃப் ஆஃப் 6 எங்க வந்திருக்கு லாஸ்ட் ஃபங்க்ஷன் வந்திருக்கு. அது என்னது 3x - 4. 3x - 4. இப்போ x ஓட வேல்யூ என்னது 6. அப்போ 3 இன்ட்டு 6 - 4. அப்போ 3 எத்தனை 18. 18ல் 4 போனால் எத்தனை 18ல் 4 போனால் 14. அப்போ எஃப் ஆஃப் 6 ஓட வேல்யூ என்னது 18ல் 4 போனால் 14.
இப்போ f of 6 கண்டுபிடிச்சாச்சா நெக்ஸ்ட் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா அப்போ 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2 இப்போ கரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணுங்க 2 into f of minus 2 வேல்யூ என்னது minus 11 minus f of 6 வேல்யூ என்னது 14 divided by f of 4 வேல்யூ என்னது 79 plus f of minus 2 வேல்யூ என்னது minus 11 அப்போ இது கூட்டினா எத்தனை 11 எத்தனை 22 minus 14 divided by 79 ல 11 போனா எத்தனை 79 ல 11 போனா 9 ல 1 போனா எத்தனை 8 7 ல 1 போனா 6 68 அப்போ 68 அப்போ மைனஸ் 22 மைனஸ் 11 ரெண்டு பக்கம் மைனஸ் நினைச்சுக்கணும் ரெண்டு நம்பரையும் கூட்டிட்டு மைனஸ் போட்டுறணும் முதல்ல மைனஸ் போட்டுக்கோங்க இப்போ ரெண்டையும் கூட்டுங்க 22 14 கூட்டுங்க 32 36 36 பை 68 இப்போ நாலாவது வாய்ப்பாடுல சொல்லி பாருங்க ஒரு நாள் 4 மிச்சம் 2 28 வரும் 7 நாள் 28 ஒரு நாள் 4 7 நாள் 8 9 நாள் 36 அப்போ ஆன்சர் எத்தனை மைனஸ் 9 பை 17 அப்போ f of 2 into f of minus 2 minus f of 6 divided by f of 4 plus f of minus 2 வேல்யூ என்னது மைனஸ் 9 பை 17 இவ்வளவுதாங்க இந்த क्वेश्चनோட ஆன்சர் இப்போ இதுல எது உங்களுக்கு ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்கும்னா இந்த ஒரு கண்டிஷன் தான் இந்த கண்டிஷனுக்கு முதல்ல எடுத்தோடனே ஒரு கிராஃப் போட்டுருங்க கிராஃப் போட்டுட்டு கரெக்டா பாருங்க இங்க -5க்கு கீழே கோடு இருக்கு அப்ப -5 எழுதிக்கணும் இங்க 2க்கு கீழே கோடு இல்ல அப்ப எழுத கூடாது அப்ப -5 -4 -3 -2 -1 0 1 ரெண்டாவதுக்கு 2க்கு பக்கத்துல கோடு இருக்கு அப்ப 2 எடுத்துக்கணும் 2 3 4 5 மூணாவது 6 எடுத்துக்கணும் 9 எடுத்துக்கணும் அப்ப 6 7 8 9 இதை கண்டுபிடிச்சிட்டாலே இந்த கணக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா சால்வ் பண்ணலாம் இந்த இது உங்களுக்கு தேவை ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஒரு பெருக்கல் நாலேஜும் உங்களால மல்டிப்ளை பண்ண தெரியணும் வகுக்க தெரியணும் டிவைட் பண்ண தெரியணும் இப்படி தெரிஞ்சிட்டாலே இந்த மாதிரி क्वेश्चन வந்து ஈஸியா சால்வ் பண்ணி சொலையா 5 மார்க் வந்து அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம் இவ்வளவுதான் फ्रेंड्स இந்த மாதிரி क्वेश्चन உங்களுக்கு வேற ஏதாவது டவுட் இருந்துச்சுனா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க அப்படி இல்லனா உங்களுக்கு வந்து டெஸ்கிரிப்ஷன்ல வந்து ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அனுப்பியிருப்போம் அந்த வாட்ஸ்அப்ல வந்து உங்களுக்கு எது சந்தேகமான क्वेश्चन வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்க எங்களால முடிஞ்ச பெஸ்ட் வந்து நாங்க உங்களுக்கு கொடுக்குறோம் Thank you guys. Thank you so much.